வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆன்சர் கீ வந்து எப்படி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், அதில் உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை செக் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்குது, இதில் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா அவங்க வந்து தப்பான ஆன்சரை வந்து கரெக்டான ஆன்சர் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு கொஷினுக்கு 50 ரூபா அப்படி மாதிரி பே பண்ணி சேலஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவுமே நீங்கள் அந்த 6ஆம் தேதி வரைக்கும் தான் பண்ண முடியும். ஓகே, அதுவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, 6ஆம் தேதி ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் நான் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சியோட வெப்சைட் தான் இது. நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை இதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு டேரெக்டாக லாகின் பண்ணுற பேஜ் வரும். ஓகே, ஸோ இதில் உங்களோட எஸ்எஸ்சியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்போ கொடுத்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மை அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கக்கூடிய இந்த எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாக டேரெக்டாக உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட ஆன்சர் கீ ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் ஒவ்வொரு கொஷினும் வந்திருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேன்னு ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். டேரெக்டாக எப்படி இதோட உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த லிங்க் இருக்குதுல்ல, உங்களோட ஆன்சர் கீ எந்த பேஜில் ஓப்பன் ஆகிருக்குதோ அந்த லிங்க்கை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் 2வதாக இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகே, செக் யுவர் ஸ்கோர் அப்படின்ட்டு. இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் இங்கே காப்பி பண்ணீங்களே, இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஆன்சர் கீ யூஆர்எல் அப்படிங்கக்கூடிய இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு கேட்டகரி சும்மானாலும் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்குவாங்க, ஸ்டேட் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, ஜெண்டர் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஓகே, சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்துடும். ஓகே, நீங்கள் ரீசனிங்கில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதே மாதிரி இது வந்து மேத்ஸில், அடுத்து வந்து ரீசனிங்கில், அடுத்து ஜிகேல, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில். ஓகே, ஸோ நீங்கள் மேத்ஸ் ரீசனிங் ரெண்டும் சேர்த்து அந்த மினிமம் பாஸ் மார்க் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு செலெக்ஷனுக்கு தேவையான மார்க். ஓகே, ஜிகேலையும் இங்கிலீஷ்லையும் சேர்த்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சந்துரும ஸ்டூடெண்டா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அது போக நம்ம இதுக்காக கிராஷ் கோர்ஸும் கொடுத்துருந்தோம், ஃப்ரீயாகவே யூடியூப்பில் வந்து கொடுத்துருந்தோம். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய ஃபீட்பேக் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்க நம்மளோட ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அதை விட அதிகமாகவே நம்ம டீம் மெம்பர்ஸ் அதிகமாக சந்தோஷப்படுவோம். ஓகே, ஏன்னா நம்ம ரிசல்ட்டுக்காக தான் இவ்வளோ ஃப்ரீ வீடியோஸும் கொடுத்துருக்கோம், கோர்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரிசல்ட் வருது அப்படிங்கிறப்போ அதை விட ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து எங்களுக்கு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எப்படி சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஆன்சர் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷினுக்கு மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு சேலஞ்ச் கொஷின் நம்பர் 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அவங்க தப்பான ஆன்சரை வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லைனா இந்த கொஷினில் 4 ஆப்ஷனும் தப்பு, இல்லைனா இந்த கொஷினே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சேலஞ்ச் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன், அந்த பர்டிகுலர் கொஷினுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சேலஞ்ச் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கம்ப்ளைண்ட், இதில் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க ரீசன். ஓகே, அதில் நீங்கள் பண்ண போகிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அடுத்து அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வந்து அதை பற்றி ஒரு 150 கேரக்டருக்குள்ளே வர மாதிரி இதில் டைப் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான ப்ரூஃப், இப்போ நீங்கள் வந்து கொஷினை சால்வ் பண்ணி அதுக்கான இமேஜ் வந்து அப்லோட் பண்ணணும்னா பண்ணலாம். இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்குது, அது வந்து உங்ககிட்ட இமேஜாவோ பிடிஎஃபாவோ இருக்குது அப்படின்னா 3 எம்பி சைஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி பிடிஎஃப் இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டில் நீங்கள் இந்த இடத்துல ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்க அப்படின்னா 50 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கொஷின் சேலஞ்ச் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு கொஷினுக்கும் தனித்தனியாக 50 ரூபா பே பண்ணணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.